அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை தோஷம்னு பேரு. இந்த அமாவாசை தோஷம் இப்ப எப்படி கிரகண தோஷம்னு வந்துச்சோ, அமாவாசை தோஷம்னு பேரு. அமாவாசையில பிறந்தால் இது வந்து தோஷம்னு சொல்றாங்க. பட் இது ஒரு அமாவாசை தோஷமா இருந்தாலும் கூட, ஜாதகருடைய தாய், தந்தை வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான சிரமத்தை அனுபவிப்பார்கள். அதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. முன்னோர் சாபம் இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயது வரை எ இந்த வறுமையில வாடக்கூடிய அமைப்பு அமாவாசையில பிறக்கும் பொழுது, அல்லது பிணிப்பீடை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அமாவாசையில் பிறந்தவருக்கு அவமான சொல், அவச்சொல் இன்னும் கொஞ்சம் நெறையா இருக்கும். இந்த தோஷம் தீருவதற்கு திருச்செங்கோடு திருமலையில எழுந்திருக்கக்கூடிய அருள் வழங்கக் வரக்கூடிய உமைய பெருமானை வளர்பிறை திங்கட்கிழமை அன்று ஜாதகர் நெய் தீபம் ஏற்றி 54 அதாவது 54 நெய் தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் கொடுத்து, ருத்ர சகஸ்ரநாமம்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் செய்து, புடவை, வேஷ்டி, துண்டு இதெல்லாம் கொடுத்து வழிபடணும். ஏழை 7 ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தானம் கொடுக்கணும். 9 அமாவாசை இறைவனை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாம, இத செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கர்மா தீரும்.